காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டை ஏன் பாஜகவால தடை செய்ய முடியல நான் கேட்கிறேன். அதாவது தமிழ்நாடு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தா தான் நாங்கள் வந்து எங்கள் பிஜேபி கிட்ட போய் பேசி நாங்கள் அங்கேருந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னா அது அது பாஜக பண்ணிருக்க வேண்டியதானே, காங்கிரஸ் பண்ணிருக்க வேண்டியதானே, இப்ப கூட்டணியில இருக்க ஏடிஎம்கே பண்ணிருக்க வேண்டியதானே. இதெல்லாம் என்ன பேச்சு? நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா நீட்டை ஒழிக்கிறதுக்கான மந்திரம் வந்து எங்களுக்கு தெரியும். இந்த இன்ஜினியரிங்க்குலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்தது கலைஞர் தான். இதை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதை ஏன் செய்யலன்னு இப்போ கேட்டா அது ஒன்றிய அரசிட்ட இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டு அந்த நீட்டை நம்ம உள்ள விட்டுட்டோம், வேற எதையுமே நம்ம இங்கே உள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இருக்காங்க. கல்வி நிதியை வாங்காம ஒரு மாநிலம் கல்வியில முன்னோடியா இருக்குன்னா தமிழ்நாடு மட்டும்தான். 2500 கோடி தாண்டி கல்வி நிதி இன்னும் தரல. இந்த தடவை வரக்கூடிய வாக்குறுதியில் அதிமுக நீட்டை ஒழிப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. மோசமா இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை எல்லாம் படிச்சா அப்படியே மண்டைக்கு ஏறுது. இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து நிறைய வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீட் விலக்கு அப்படிங்கிற ஒரு இது, ஓகேவா? ஸோ அது குறித்து என்ன நினைக்கிறேன், அவங்க பண்ணலை, நீட் விலக்கு பண்ணலை இப்போ இருக்கிற இதில். ஸோ அது குறித்து நீங்கள் என்ன, நீட்டை குறித்து என்ன நினைக்கிறீங்க, நீட் விலக்கு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்த இது பண்ணலை, அதை வந்து இனிமேல் வரப்போகிற ஆட்சி வந்து பண்ண முடியுமா? அது பண்ணலங்கிறத தாண்டி அதுக்கான முயற்சி எடுத்து தான் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். இல்லைன்னா நீங்கள் வந்து அப்போஸ் பண்ண முடியாது. அது வந்து 2021 இப்போ வர 2025 வரை கவர்னருக்கான அதுக்கான மனு தாக்கல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கவர்னரும் அங்கே கொடுக்குறாரு. நீட்டுங்கிறது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்து தான். நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அந்த கேள்வி வைக்கலாம். முதல்ல நீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, எதிர்கட்சியாக இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட அதை கேட்டு வாங்கி தரலாம், ஏன்னா அவங்களோட அலைன்ஸ்ல இருக்காங்க. சரி, இப்போ அதெல்லாம் ஓகே. இப்போ டிஎம்கே வாக்குறுதி கொடுத்துருக்கு, அது ஏன் பண்ணல அப்படின்ட்டு ஒரு எதிர்கட்சிகள்லாம் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அதை குறித்து நீங்க என்ன? அதுக்கான பதில் தான் இது. ஒரு முயற்சி எடுக்கல அப்படின்னா நீங்க கேட்கலாம். இப்போ முயற்சி எடுக்கல அப்படின்னா நீங்க என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அதான் சொல்றேன், 2001 2025 வரைக்கும் மனு தாக்கல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கவர்னரும் இங்க இருந்து அங்கே தாக்கல் பண்ணிட்டு தான் இருக்காரு. மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கான அதுக்கான அத்தாரிட்டி கிடைக்கணும், கிடைக்கல. ஆனா திமுக அதுக்கான செயலில் ஈடுபட்டு தான் இருக்காரு. இப்ப ஒரு அரசு ஒரு திட்டத்தை எதிர்த்து ஒரு நீட் எதிர்ப்பு குழு அமைத்து ஒரு அரசு ஒரு செயல்பாடு எடுத்திருக்கு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீட்டை எதிர்த்து ஒரு குழு அமைத்து அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. எப்பெல்லாம் டெல்லி போகிறாரோ ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள், எப்பெல்லாம் டெல்லி போறாரோ, எப்பெல்லாம் டெல்லியிலேருந்து ஒரு முக்கியமான ஆளுங்கள் அரசு விழாவுக்கு பங்கேற்க வராங்களோ அப்பெல்லாம் இந்த நீட் எதிர்ப்பை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீட் எதிர்ப்பு அப்படின்றது முழுமையாக நம்ம கையில் இல்லை, முயற்சி வேணால் நம்ம கையில் இருக்கும் மொழியை அதை செயல்படுத்துகிற வந்துட்டு பாஜகவாக தான் இருக்கும். இப்போ பாஜக சொல்கிறாங்கல்ல, காங்கிரஸ் தான் கொண்டுட்டு வந்துச்சு, காங்கிரஸும் டிஎம்கே கூட்டணி இருக்கும் போது தான் இந்த நீட் தேர்வு கொண்டுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே. ஏன் அதே பாஜக தானே போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன், காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டை ஏன் பாஜகவால தடை செய்ய முடியல நான் கேட்கறேன். எப்படி இருக்குன்னா, கொள்கை வந்து வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா நீட்டை ஒழிக்கிறதுக்கான மந்திரம் வந்து எங்களுக்கு தெரியும், அதுக்கான சூத்திரம் தெரியும், என்னவோ வந்து மேஜிக் மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க. உங்களை ஏன் நீங்க எல்லாருக்குமே வந்து நீட்டை வந்து பண்ண முடியாது, எதிர்க்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா ஒன்றிய அரசிட்ட தான் இருக்கு, அது எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா நீங்க வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இப்ப எப்படி சொல்றீங்க, நாங்க வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்தோம், அது ஒன்றிய அரசிட்ட இருக்குன்னு? அதை நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதுன்னா மக்கள்கிட்ட. அதை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதை ஏன் செய்யலன்னு இப்போ கேட்டா அது ஒன்றிய அரசிட்ட இருக்கு, ஆளுநர்கிட்ட கொடுத்தோம், கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஒழிக்கிறதுக்கான ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை சொல்லிதான் வந்தாங்க. நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் அப்படிதான் சொல்லி கொள்கை வாக்குறுதி ரகசியம்ங்கிற வார்த்தை சொன்னாங்க. அப்படிதான் சொல்லி வந்தாங்க. இப்ப வந்து கேட்டா சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா இந்த அரசு எப்படி இருக்குன்னா சொல்றத செய்யறது கிடையாது, அவங்க சொல்லாததெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் இங்க வந்து அரசு நடக்குது. இப்போ வந்து இவங்க கொள்கை வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப ஏன் பண்ணல நீங்க அப்படின்னு கேட்டா அது பாஜக பண்ணிருக்க வேண்டியதானே, காங்கிரஸ் பண்ணிருக்க வேண்டியதானே, இப்ப கூட்டணியில இருக்க ஏடிஎம்கே பண்ணிருக்க வேண்டியதானே. இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு அரசுனா அப்ப எப்படி இந்த வாட்டி நம்ப முடியும்? அப்ப நீங்க இந்த வாட்டியும் வந்து கொள்கை வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறீங்கன்னா மக்கள் எதை வச்சு நம்புவாங்க? அப்ப நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க, செய்ய முடியாதுன்னா அதை சொல்லாதீங்க. செஞ்ச திட்டங்கள் எது பேச்சா இல்ல சார், செய்யாத ஒரு திட்டம் மட்டும் தான் இப்ப பேச்சா இருக்கு. இல்ல நீட்டுங்கிறது ஒரு சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த முன்னாடி வந்து இன்ஜினியரிங்க்குலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. இந்த இன்ஜினியரிங்க்குலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்தது கலைஞர் தான். ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து டாக்டருக்கு முன்னாடி இல்லை, டாக்டருக்கு முன்னாடி இல்லை, அது வந்து இப்போ இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கலைஞர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலைன்னா எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க கூட நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயம் என்ன, அதனால தான் சொல்கிறோம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேணாம் அப்படிங்கிறது தான் திமுக கொள்கை, அப்போலேருந்தே அது கொள்கை தான். பட் ஆனால் அது எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அது ஒன்றிய அரசு சார்ந்த ஒன்றா இருக்குது.
ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்க இதை வந்து ஃபுல்லுமே வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தப்பு தான். எனக்குமே அது தெரியல. இல்ல ஃபுல்லுமே எடுத்துருவோம் அப்படின்னு இல்ல சொல்லி அதான் நான் ஒண்ணு சொல்ல வரேன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு ஒப்பீட்டு வீடியோ ஒன்று 2021 தேர்தலில் கனிமொழி அவர்கள் ஒரு எலெக்ஷன் பரப்புரையில சொல்லியிருக்காங்க, நீட் முழுமையாக ஒழிக்கப்படும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ ஒழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதற்கான முயற்சி எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி மதுவிலக்கை பத்தி அவங்க சொன்னதை வந்து இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கனிமொழியோட அவர்களோட பேச்சை ஒப்பிட்டு பார்த்து இதற்கு எதற்கான பொய்யான வாக்குறுதி கொடுக்குறீங்க? நீட் ஒழிக்கப்படும் சொன்னது அவங்க தான், மதுவிலக்க ஒழிக்கப்படும் சொன்னதுக்கு சரி ஓகே, இது வந்து நம்ம ரொம்ப இது பண்ணோம். நான் என்ன கேட்குறேன்னா இதுல ஓகே இந்த கட்சி பண்ணலப்பா, வேற எந்த கட்சி பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த கட்சியாலும் பண்ண முடியாது. அந்த வாக்குறுதி ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் நான் சொல்றேன். அதாங்க எந்த கட்சி ஆட்சி கொடுத்தா ஒன்றியத்துல ஒன்றியத்துக்காக ஆட்சி முடியும். ஆமா இப்போ வந்து அதிமுக கூட்டணில இருக்கா? ஆமா அதிமுக கேட்டு இவர் சொல்ற பாயிண்ட் தானே, அதிமுக வந்து கூட்டணில கேட்டு வாங்க வேண்டியதானே. கேட்க அதிமுகவுக்கும் ஸ்டாண்ட் இருக்கு, நீட் வேணாங்கிற ஸ்டாண்டு தானே. ஒன்றிய அரசு கூட தான் கூட்டணியில அப்போ வந்து ஒன்றிய அரசு இல்ல இவங்க கேட்க வேண்டிய வாங்க வேண்டியது. அவங்க ஆட்சிக்கு வந்தா தானே செய்வாங்க. யார் ஆட்சிக்கு வந்தா? அதிமுக ஆட்சிக்கு கொடுத்தாதான். ஏங்க, ஒன்றியத்துல இங்க ஆட்சிக்கு வந்தாலுமே ம். அது எப்படி அது அப்ப வந்து நீங்க வந்து செல்ஃபிஷா திங்க் பண்றீங்கன்னு அர்த்தம் தானே. இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க வந்து நாங்க ஆட்சிக்கு, அதாவது தமிழ்நாடு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தா தான் நாங்க வந்து எங்க பிஜேபி கிட்ட போய் பேசி நாங்க அங்க இருந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னா அது செல்ஃபிஷ் தான். செல்ஃபிஷா செல்ஃபிஷ் தான். அப்ப எந்த கட்சியால பண்ண முடியும் அப்ப நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவர் இப்போ வந்து அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அலைன்ஸ் அவங்க பேசுனதுனால வந்து நீட்டை எடுத்துட முடியுமா, அவங்க சொல்லி எடுக்க முடியுமா நீங்க கேக்குறீங்க. ம். அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது எடுக்கணும்னு சொல்லி டிஎம்கே கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து- இவங்களுக்கு வெற்றி ஆயிடும். ஏன்னா இவங்களுக்கு வெற்றி ஆயிடும். இப்ப நீட் எப்ப எடுத்தாலுமே சரி அதுக்கு காரணம் நான் தானே திமுக காரங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இதுக்காக குழு அமைச்சு ஒரு மசோதாவை இவங்க எட்டி ஆட்சிக்கு வந்தாதான் கிடைக்குமா? இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தான் இவங்க தான் வந்து திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவையும் முக்கிய வாக்குறுதிகள் ஒன்னா பார்க்க போறது இந்த நீட் எக்ஸாம். ம். அதனாலதான் இந்த தடவை நம்மளும் கேட்கிறோம். இன்னும் என்ன நான் சொல்றேன்னா, நீட்டை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல ஹிந்தி திணிப்பு நடக்குது. ஆனா அதெல்லாம் இதை நீட்டை தான் உள்ள விட்டுட்டோம். மாநிலத்துக்கு தனியா வந்து ஒரு கல்வி முறை இல்லாம தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு அந்த நீட்டை நம்ம உள்ள விட்டுட்டோம். வேற எதையுமே நம்ம இங்க உள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கறத இப்ப தெளிவா இருக்காங்க. வேற எந்த மத்திய அரசோட திட்டங்களும் உள்ள விடாம தெளிவா பாத்துக்குது திமுக அரசு. இந்த அரசு அதுல கரெக்டா இருக்காங்க. ஏன்னா உள்ள விட்டுட்டோம்னா திரும்ப அவங்ககிட்ட இருந்து நம்ம அதை எடுக்க முடியாது. அதுல எல்லாம் கரெக்டா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் இதுக்கெல்லாம் நீட் எக்ஸாம் கொண்டு வர போறான். 8th பப்ளிக் வைக்க போறான், 5th பப்ளிக் வைக்க போறான். அதுல எல்லாம் அவங்க தெளிவா இருக்காங்க. உள்ள விட்டுறக்கூடாது. நீ கல்வி நிதியே தரலைனாலும் பரவாயில்ல, கல்வி நிதியே வாங்காம ஒரு மாநிலம் கல்வியில முன்னோடியா இருக்குன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். 2500 கோடியை தாண்டி கல்வி நிதி இன்னும் தரல. இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே கேட்கல. தொடர்ந்து திமுக அரசு கேக்குது. இன்னொன்னு அதிமுக வந்து அங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க நீட்டை எடுத்துருவாங்களா, அதிமுக ஆட்சிக்கே வந்தாலும் திரும்ப கேட்கும் போது அவங்க நீட்டை எடுப்பாங்களா, அந்த கேள்வியை அவங்க அங்க வைக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதிமுக வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வாக்குறுதி இந்த தடவை வரக்கூடிய வாக்குறுதியில அதிமுக நீட்டை ஒழிப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், அவங்க சொல்லவே மாட்டாங்க. டிஎம்கே மட்டும் தான் சொல்லுவாங்க. சரி, எந்தெந்த கட்சிக்கெல்லாம் கொடுக்கும் அப்ப? விஜய் கொடுப்பாரு, ம். சீமான் கொடுப்பாரு, எல்லாரும் விஜய் சீமான் டிஎம்கே எல்லாருமே வந்து இந்த வாக்குறுதி கொடுப்பாங்க. ம். ஏடிஎம்கே இந்த வாக்குறுதி வராது. ஒண்ணே ஒண்ணு சரி இப்ப வந்து ஒண்ணே ஒண்ணுண்ணா. ஓகே இந்த ஏடிஎம்கே வந்துட்டு 10 தடவை எங்க கிட்ட ஏன் நீட்டை நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்க பண்ணிருக்கலாமே, நீங்க பண்ணிக்கலாமே எங்க கிட்ட கேட்கறத விட்டுட்டு ஒரு 2 தடவை ஒன்றிய அரசு கிட்ட கேட்டிருந்தா அது ஏதாவது ஒரு பதில் கிடைச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சென்னையில ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இலவச பாஸ் கிடைக்குமான்னு கேட்ட எஸ்பி வேலுமணி ஏன் தனக்கான அந்த மாநிலத்துக்கு ஒரு நீட் தேர்வுக்கான விளக்க கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு ஒன்றிய அரசை பார்த்து கேட்கக்கூடிய துணிச்சல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தருக்கு கூட இல்லை, எடப்பாடி உட்பட்டு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து நீட்டுக்கு வந்து ஒன்றிய அரசு வரணுங்கிறதுக்காக யாரும் தப்பி தவறி ஏடிஎம்கெலாம் ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து நீட்டு மட்டும் நம்ம ஒழிக்கணும்ட்டு இப்போ ஏடிஎம்கேவோ இல்லை பிஜேபிக்கோ ஓட்டு போட்டோம்னா இது எப்படி ஆகும்னா, நம்ம என்னென்னலாம் வேணான்னு இப்போ திமுக அரசு வந்து தடுத்து நிறுத்திருக்காங்களோ, புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், மோசமா இருக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கைலாம் படிச்சா அப்படியே மண்டைக்கு ஏறுது. எத்தனைனா ஸ்கூல் படிக்கிற பிள்ளையில இருந்து எல்கேஜில இருந்து எக்ஸாம்ன்றாங்க. பப்ளிக் எக்ஸாமே 4 வாட்டி 5 வாட்டின்றாங்க. அது இல்லாம ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருந்து சென்ட்ரல் போர்ட் மாத்துறாங்க. அங்க என்ன பண்றாங்க, அங்க என்ன விவசாயம் பண்றாங்க, அங்க யார் ஆண்டாங்க, அதெல்லாம் இங்க தமிழ் மண்ணில் இருக்கவங்க படிச்சு ஏற்கனவே நம்ம தமிழ் மண்ணில் இருக்கிறவங்களோட பாதி பேர் வரலாறு தெரியறது இல்லை, இங்க என்ன நடக்குதுன்றது தெரியறது இல்லை. அப்போ ஃபுல்லாவே இந்த புதிய கல்விக் கொள்கையெல்லாம் கொண்டு வந்தா மொத்தமா வந்து எப்படின்னா நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாமே வந்து பாதிக்கப்படும். அந்த நிலையில தான் இருக்கு.